இந்த சாப்பாடு வச்சுட்டோன்னே எப்படி சாப்பிட்ணுங்கிற முறையை சொல்லித்தரோம். சூடாக தான் வாழை இலையில் சாப்பாடு போட்டு சாப்பிடணும். முகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த தாடை அசைதல் கிடைக்கிறது. சாப்பிடும் பொழுது தயவு செய்து தண்ணி குடிக்காது. இல்லை சாப்பிட உட்காரும்போது நிறைய அதுக்குரிய நீதிகள்லாம் இருக்குது. உணவு தான் தெய்வம். உணவு இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது. உயிர் வளர்க்க உடம்பு வளர்த்தேன் என்று சொன்னார். இந்த உயிர் இருக்கணும்னா உடம்பை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னார். உடம்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார் திருமூலர். உடம்பு இல்லைன்னா உயிர் எப்படி இருக்கும் இல்லையா? அதுக்கு உணவு முறைகளில் சாப்பிட்ற முறைக்குன்னு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்ம தமிழர்கள். இது துண்டு போட்டுட்ருக்கேன். இந்த துண்டு கழுத்தில் இருந்து போடக்கூடாது. இப்படி எடுத்து இப்படி வச்சுருக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த வாழை இலையை நல்லா கழுவணும். முதல்ல வாழையிலே கழுவிட்டோம். வாழையில் கழுவின உடனே அடுத்த ஒரு முறை இருக்குது. இந்த முறை என்னென்னா, தண்ணி ஊற்றி இப்படி சுற்றி இப்படி ஊற்றணும். இது எதுக்கு இந்த தண்ணி ஊற்றுறாங்கன்னா, அந்த ஊர்ந்து உணவை தேடி வரக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் இருக்குல்லவா, அதெல்லாம் இந்த தண்ணியை தாண்டி வராது. அதுக்காக இப்படி சுற்றி இந்த தண்ணியை ஊற்றிடுவாங்க. ஊற்றிட்டு அதன் பிறகு முதல்ல எண்ணெய் வைக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம சாப்பாடு கிராமத்தில், ஏன்னா அது படையல் அதெல்லாம் போக முடியாது. கிராமத்தில் சாப்பாடு வைக்கணும். இந்த சாப்பாடு வச்சுட்டோன்னே எப்படி சாப்பிட்ணுங்கிற முறையை சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ சாப்பாடு வச்சாச்சு. இந்த சாப்பாடு வச்சாச்சு. அதுக்கப்புறம் காய் வச்சுக்கணும். நம்ம என்ன காய் வைக்க போகிறோமோ அந்த காயை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நானே வச்சுக்கிட்டேன். காய் ஒரு காய் தான், சரி ஓகே. இதுக்கு பிறகு ரசம் ஊற்றிக்கிறோம். ரசம் ஊற்றிக்கிட்டு சூடாக இருக்குது பாருங்கள். இந்த சூடாக இருக்கும்போது இந்த வாழை இலையில் இது படும்போது இந்த கலர் மாறிடும், இந்த வண்ணம் மாறிடும். சூடாக தான் வாழை இலையில் சாப்பாடு போட்டு சாப்பிடணும். வெறும் நார்மலாக இருக்கிறத சாதாரணமாக இருக்கிற சில்லுன்னு இருக்கிற சாப்பாட்டை உணவில் போட்டு சாப்பிடக்கூடாது. ரசம் ஊற்றிக்கிறேன். ரசம் ஊற்றிட்டு எப்படி சாப்பிட்ற முறையை சொல்லி கொடுத்துட்றேன். அதன் பிறகு நீங்கள் நிறைய காய்கறி அதெல்லாம் வச்சுட்டுலாம் சாப்பிடுங்க. உணவை எப்படி சாப்பிட்றது அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, அது சொல்லித்தரேன். இப்போ ரசம் ஊற்றியாச்சு. ரசம் ஊற்றிட்டு இப்போ ரசஞ்சோறு சாப்பிட்றேன். நான் ரசஞ்சோறு சாப்பிட்றேன். இதில் இருக்க தக்காளிலாம் அப்படியே இருக்கணும். தக்காளிலாம் அப்படியே தான் இருக்கணும். அதெல்லாம் எடுத்து கீழே போடக்கூடாது. ஏன்னா அதுவும் உணவுப் பொருள் தானே, அது சேர்த்து தானே சமைக்கிறோம். இப்போது நிறைய இதனால் என்ன பலன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது சாப்பாடு இங்கே இருக்குது. நம்ம உணவு குழாய் இங்கேருந்து இப்படி போகுது, இப்படி போயிட்டு உள்ளே இறங்குது இல்லையா? இப்போது நேரடியாக இந்த உணவை நான் இப்படி சாப்பிட்டேன்னா அப்படியே போய் இறங்கிடும். அப்போ என்னென்னா, நமக்கு உணவு குறைவாக பிடிக்கும் ஒன்று. அடுத்து விக்கல் வரும். உணவு நேரடியாக அவ்வளோ சீக்கிரம் போகக்கூடாது. இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் 8 வினாடிகளுக்குள் உணவு போயிடணும். அதுக்கு அதிகமாக நேரம் எடுத்துக்கிச்சுன்னா இந்த உணவு குழாயில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். சளி கட்டி இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது உணவு குழாயில் அடைப்புகள் இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். இது ரசஞ்சோறு. எந்த சோறு சாப்பிட்டாலும் சரி மென்று சாப்பிட வேண்டும். மென்று சாப்பிட வேண்டும். இது எடுத்து இப்படி குனிஞ்சி வாயை மூடிக்கணும். கூழாயிடுச்சு, சாப்பிட்டோம். இது என்னென்ன பலன் சொல்லிடுறேன். குனிகிறோம், அது ஒரு பலன். நிமிடுறோம், முதுகு தண்டோட வளைவு நெளிவு ஏற்படுகிறது. அதுக்கு அடுத்த விடுனா உணவு இப்படி சாப்பிட்டுறோம், போயிடுது. அதுக்கு நேரம் கிடைக்குது. அடுத்த கவனம் சாப்பிடும்போது திரும்ப குனிரும். இப்படியே சாப்பிட்டோன்னு வச்சுங்க, போயிட்டே இருக்கும். உணவு உள்ளே போயிட்டு அடுத்த உணவு வர்றதுக்கு இடைவெளி கூட இருக்காது. விக்கல் வர்றது போகிறது இதெல்லாம் நடக்குது. இப்போ இப்படி சாப்பிட்றோம் இல்லைங்களா? இப்படி மெல்லும் போது உணவை மெல்லும்போது இந்த தாடை அசைக்கிறது. இது சாதாரணமாக அசையுமா? அசையாது. நம்ம பேசுனா என்ன ஆகும்? அவ்வளோதான். இந்த அசைவு ஏற்படுதா? ஏற்படல. பேசும்போது கூட அசைவு ஏற்படாது.
இதுக்கு ஏதாவது பயிற்சி செய்கிறோமா? செய்யலை. இங்கே தாடை அசைதா? இது ஒரு பயிற்சி. இந்த உடலுக்கு கிடைக்கக்கூடிய, இந்த முகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த தாடை அசைதல் கிடைக்கிறது. அப்புறம் பல்லு மெல்லும் பொழுது, மேல் பல்லும் கீழ்ப்பல்லும் இருக்கு இல்லையா, இது மெல்லும் பொழுது இதற்குரிய சக்திகள் கிடைக்கிறது, ஈறு பலப்படுகிறது, உமிழ்நீர் முழுசாக சுரக்கும். மென்று சாப்பிடும்போது, இந்த உணவுகளை மென்று சாப்பிடும்போது, துளாவி சாப்பிடும்பொழுது உமிழ்நீர் முழுமையாக உள்ளே செல்லும். இதை சாதாரணமாக இப்படி சாப்பாடு இருக்குது, இது அப்படியே போச்சுன்னா சிறுநீரகத்துக்கு ரொம்ப வேலை. உணவு செரிக்கக்கூடிய செரிமான மண்டல குடல்கள் எல்லாம் இருக்கிறது, சுரப்பிகளாம் இருக்குது, அதுக்கெல்லாம் நிறைய வேலை. இங்கேயே அதை கூழ் பண்ணி அனுப்பிட்டோம்னா உள்ள செரிமானத்துக்கு எளிமையாக இருக்கும். அப்போது இந்த பல்ல உள்ளே போட்டு வாயில் நல்லா குழப்பி நல்லா நசிச்சு உள்ளே அனுப்பினோம்னா நமக்கு சிறுநீரகம் பாதிக்கப்படாது, செரிமான மண்டலம் பாதிக்கப்படாது, ஈரல் பாதிக்கப்படாது. இவ்வளோ விஷயம் இருக்குதுங்க சாப்பாடு சமாச்சாரத்தில். இப்போ சாப்பாடே இப்படி சாப்பிட்றோம். இதே நாம் கடித்து சாப்பிடக்கூடிய பொருள்களாக இருந்ததுன்னா, ஒரு அசைவம் சாப்பிட்றோம்னா நின்று நிதானித்து முதல்ல அசைவம் தான் சாப்பிடணும். அசைவ உணவு சாப்பிடும்பொழுது மீன் குழம்புனா மீன் குழம்பு ரசம், அவ்வளோதான், அதோடு விட்டுடணும். மீன் குழம்பும் வச்சுக்கிட்டு, மீனையும் வச்சுக்கிட்டு, இந்த பக்கம் கறியை வச்சுக்கிட்டு, இந்த பக்கம் கருவாடையும் வச்சுக்கிட்டு சாப்பிடக்கூடாது. அசைவம்னா ஒரு அசைவம் தான். கறி குழம்புனா கறி குழம்பு, கோழி குழம்புனா கோழி குழம்பு, வெண்டைக்காய் சாம்பார், அவரைக்காய் பொரியல், இப்படி உணவுகளை எந்த உணவோடு எந்த உணவு சாப்பிடலாம் என்கின்ற பிரச்சனையும் இருக்கிறது. எந்த உணவோடு எந்த உணவும் சாப்பிடலாம் என்ற பிரச்சனை இருக்கிறது. முதலில் நாம் குழம்பு ஊற்றிக்கிறோம், இல்லை சாம்பார் ஊற்றிக்கிறோம், அதுக்கப்புறம் ரசம் ஊற்றிக்கிறோம், அதுக்கப்புறம் மோர் ஊற்றிக்கிறோம். இப்படி தானே செய்கிறோம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து சாப்பிட்றது இல்லைல்ல. எந்த உணவு சாப்பிட்டாலும் ஒரு உணவு நமக்கு இப்படி சாப்பிடும் பொழுது மிகப்பெரிய தொப்ப விடாதுங்க. இப்படி குனிகிறோமா, இப்படி எழுந்துக்கிறோமா, இப்போ உட்காந்தோம் இல்லையா, வயிறு மடிஞ்சு போச்சா, இப்போ இந்த வயிறு மடிஞ்சு போயிடுச்சு. எனக்கு என்ன தேவையோ அவ்வளோ உணவு தான் எனக்கு கிடைக்கும். கூடுமானவரை வீடுகளில் சாப்பிடும்பொழுது சட்டைகளை கழற்றிவிட்டு வெற்றுடம்போடு, மேல் உடம்பு வெற்றுடம்போடு சாப்பிட பழகிக்கொள்ளுங்கள். சாப்பிடும்போது வியர்க்கும், உணவு சூடாக சாப்பிடும்போது வியர்க்கும். இந்த சட்டைகள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் இல்லாமல் வியர்த்து வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேர்வை ஜாஸ்தியாக வரும். ரொம்ப இறுக்கமாக சட்டையை போட்டுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், வேர்க்கும் போது அதிலே அழிஞ்சிடும், அடுத்த வியர்வை வராது. உணவு சாப்பிடும்போது பொதுவாக மேல் சட்டை இல்லாமல், இந்த சட்டை இல்லாமல் வெற்றுடம்போடு, ஆண்களை பொறுத்த வரைக்கும் அப்படி சாப்பிடுவது என்பது நல்லது. பெண்கள் புடவை கட்டிகிட்டு இருக்காங்கிறதுனால பிரச்சனை கிடையாது, புரியுதுங்களா? உணவு சாப்பிடும்போது இதை இறைவனாக நினைத்து சாப்பிடுங்கள். உங்கள் வீட்டில் வரக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு இப்படி எடுத்து ஒரு கவலம் அப்படி எடுத்து காக்காய்க்கோ குருவிக்கோ வைங்க. தினந்தோறும் அது ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க. அதாவது பறவை இனங்களுக்கு உணவு கொடுத்து பழகுங்கள். இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா உங்களுடைய உணவு உங்கள் உடலை காப்பாற்றும், உங்கள் உடலுக்குள் இருக்கிற உயிரை காப்பாற்றும். உயிர் வளர்க்க உடம்பு வளர்த்தேன் என்று சொன்னார். உயிர் வளர வேண்டும் என்று சொன்னால் உடம்பு நன்றாக இருந்தால் தான் உயிர் இருக்கும் என்று சொன்னார் திருமூலர். உணவு உண்பதற்கு இத்தனை முறைகள் இருக்கிறது. அதே போல் சாப்பிடும் பொழுது தயவு செய்து தண்ணி குடிக்காதீங்க. இப்போ நான் சாப்பிட்றேன், இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ தண்ணி குடிச்சிடுறேன், திரும்பவும் சாப்பிட்றேன், திரும்பவும் தண்ணி குடிக்கிறேன்னா எனக்கு சாப்பாடு அளவு குறைஞ்சி போயிடும். சாப்பாடு அளவு குறைஞ்சி போச்சுன்னா எனக்கு உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்காது. சாப்பிட்டு அரை மணி நேரம் பொறுத்து தண்ணீர் குடியுங்கள், இதுதான் சிறந்த முறை. சாப்பிட்டு அரை மணி நேரம் பொறுத்து தண்ணீர் குடியுங்கள், இதுதான் சரியான முறை. சாப்பிடுவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிங்க. இப்படி செஞ்சிங்கன்னா மலச்சிக்கல் வராது, செரிமான கோளாறு வராது, உடம்புக்கு முழுசாக சத்து கிடைக்கும். இவை அத்தனையும் நடக்கும். உணவு அருந்தும் முறைகளில் இவைகளெல்லாம் கடைபிடியுங்கள், நீடூடி வாழுங்கள்.